ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி சம்மர் ஸ்பெஷலான ஒரு ஹெல்த்தியான ஒரு சம்மர் ட்ரிங்க் தாங்க. ராகி மாவு வச்சு ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு சம்மர் ட்ரிங்க் எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சில பொருளை ஊற வச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 10லேருந்து 15 பாதாம் எடுத்துக்கிறேங்க. இது ரெண்டையும் ஊற வச்சிடலாம். பாதாமை நல்லா ஒரு சூடான தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour இல்லைன்னா ஒரு 1 hour ஊற வச்சோம்னா அதோட தோல்லாம் எடுபட்டுருங்க. இது ஊறட்டும். இப்போ இந்த ட்ரிங்க் செய்கிறதுக்கு நம்ம எந்த ஒரு சுகருமே ஆட் பண்ண போகிறதில்ல. இதில் நம்ம பேரிச்சப்பழம் தான் சேர்க்க போகிறோம். இந்த ஒரு 10லேருந்து 15 டேட்ஸையும் நல்லா சுடுதண்ணி ஊற்றி ஒரு 1/2 hourக்கு ஊற வச்சிடலாம். இது எல்லாமே இப்போ ஊறட்டும். இப்போ ஒரு பேனில் 1 கப்பு அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேங்க. நம்ம மெஷர் பண்ண கப்லையே ஒரு 2.5 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இதை நல்லா கட்டிகள்லாம் இல்லாமல் கலந்துட்டு அதுக்கப்புறம் நாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் ஓரளவு இந்த மாதிரி கெட்டி ஆயிரும். நல்லா வெந்து வரணுங்க. இந்த ராகி மாவு நமக்கு ஓரளவு நல்லா அதில் பச்சை வாசனைலாம் போய் நல்லா வெந்து வரணும். பாருங்கள், ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷத்துல நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்துடுங்க. இப்போ இதை இறக்கி ஆற வச்சிடலாம். இந்த ஹெல்த்தி ட்ரிங்க்குக்கு நம்ம எந்த ஃபுட் கலருமே ஆட் பண்ணுற போகிறது இல்லைங்க. நேச்சுரலாகவே செஞ்சிடலாம். இதுக்கு நான் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதை ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், நம்மளோட பாதாமும் நல்லா ஊறி வந்துருச்சு. பாதாம் சப்ஜா ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நல்லா ஊறி வந்துடுங்க. இந்த மாதிரி தோலை மட்டும் நாம் உரித்து எல்லா பாதாமே இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச டேட்ஸை சேர்த்துக்கலாங்க. பேரிச்சம்பழம் அது கூடவே நம்ம ஊற வச்ச தோல் உரித்த பாதாமையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. நம்ம இன்றைக்கி டேட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து சுகருக்கு ஆட் பண்ணியிருக்கோம். வேறு எதுவும் இனிப்புக்காக சேர்க்கலை. இப்போ இது கூடவே நாம் செஞ்சு ஆற வச்சுருக்க ராகியையும் சேர்த்துக்கலாங்க. ராகியையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம பீட்ரூட் ஜூஸையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர நல்லா பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுட்டு வந்துடலாங்க. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு அகலமான மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தி ட்ரிங்க்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஜில்லுன்னு சர்வ் பண்ணும்போது டேஸ்ட்டு இன்னும் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், ஒரு 2 hours நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இது நல்லா கூலிங்காக இருக்குது. இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருக்க சப்ஜா விதையை சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக நம்ம சியா சீட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ராகி சேர்த்த ஹெல்த்தி ட்ரிங்க்கு சூப்பராக டேஸ்டியாக ரெடியாகி வந்துருச்சுங்க. நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணும்போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸுக்கு ஷீலா எர்னஸ்டோட ஹெல்த்தி குக்கிங்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.